வணக்கம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம தன்னை உணர்தல் பார்த்துட்டே இருக்கோம். அப்போது தன்னை உணர்வு இல்லை அப்படின்னா, அவங்க யோக ஞான நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ இங்கே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யோக சாதனைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் முக்தினா என்ன, இந்த பிறவா நிலைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டும், அது ஏதோ அங்கே ஒரு இறைவன் மேலே உட்காந்துட்ருக்காரு, அங்கே அவர்கிட்ட போகிறதும், அப்புறம் அந்த முக்தின்னு ஒன்று, இந்த இந்த பிறவா நிலைங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குங்க மாதிரியும், அதை அந்த இடத்துல நீந்தி போகிறதோ இல்லை ஏதாவது ஒரு கடந்து போய் அதை எடுத்துக்கிறது மாதிரியோ அப்படின்னு தான் நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். அது எப்படிங்க, ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இருக்குது. அதுக்கு யோகம்னு பேர். அதுக்கு பல வழி இருக்குது. நீங்கள் மனசை ஒருமுறைப்படுத்துங்க, மூச்சை கவனிங்க, விரதம் இருங்க, அப்புறமா என்னது வேறு என்ன சொல்கிறது, இப்போ பண்ணுற எல்லாமே. அப்போ இதன் மூலம் நம்ம முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வாசி, அப்படி காற்று இறைவன், நெருப்பு தான், பஞ்சபூதங்கள் தான். அப்புறம் இந்த பக்தி மார்க்கத்தில் இருந்து சிலையில் வடித்து அதைக்கு பூஜை இது பண்ணியே இருந்து அந்த வழிபடுறது இருக்கிறதுனால அதுதான் இறைவன் சொல்லுவாங்க. சில பேர் எதுவுமே இறைவன் இல்லைங்க, வெட்ட வெளியாக இருக்குல்ல, அதுதான் இறைவன் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் எதுவுமே இறைவனான்னு கேட்டால் இல்லை. சரி, அப்போ இறைவன் என்பவர் யார் அப்படின்னா, இதுக்கு நம்ம என்னது ஆன்சர் வச்சுருக்கோமா அப்படின்னா, நம்ம ஆன்சர் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுதான் ஆன்சர்னு சொல்லி ஒருத்தவங்க வச்சுருப்பாங்கல்ல. நம்ம கொஷின் பேப்பரில் நம்ம ஆன்சர் படித்ததை எப்படி வேணால் எழுதுவோம், ஆனால் ஆன்சர் கீழே ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் மார்க்கு. அது மாதிரி நாம் 1000 பேசலாம் தர்க்கம், ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம்னு ஒன்று இருக்கும்ல. அது மாதிரி அந்த இறைவன் என்பவர் யார் அப்படிங்கிறதுக்கு பல 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 யுகங்கள் தவம் பண்ணி தியானம் பண்ணி சூட்சமமாக போய் தன்னை உணர்ந்த ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறது தான் இறைவன் யார் அப்படின்னு. அப்போது அந்த இறைவன் யார் அப்படின்னா, நீங்கள் தான் இறைவன், நான் தான் இறைவன். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவும் ஜீவ அணுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அப்படிங்கிற ஒரு இறைவன் தான் இங்கே எல்லையற்று இந்த பிரபஞ்சத்தில் இறைக்கப்பட்டிருக்கு. அதான் இறைவன் சொல்கிறோம். இந்த அழிவற்ற இந்த ஜீவ அணு தான் நம்ம இறைவன் சொல்கிறோம். இது இறைவன். இந்த இறைவன் எப்படி முக்தி அடைவான் அப்படின்னு கேட்டால், நம்ம பிறப்பு இறப்புக்குள்ளே சிக்கிக்காமல், அந்த இறைக்கப்பட்ட ஒரு அணுவாக இல்லாமல், அந்த இறைக்கப்பட்ட அணுக்குள்ள அந்த ஆன்மான்னு சொல்கிறோம்ல, அது சுழற்சியில் எந்தது பிறப்பு இறப்பு இந்த மாதிரி சுழற்சியில் சிக்காமல் தனித்தன்மையோடு ஒரு விளங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பயிற்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு லெபார்ட்டரியில் பயிற்சி பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோன்னா அதுதான் யோகம். இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா இதுக்கு பேர் தான் முக்தி. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, மனதை மிகவும் தெளிவான எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஒரு ஸ்தலமாக வீடாக மாற்றிட்டோம்னா நமக்கு இது இயல்பாக வந்துடும். சில பேர் அழகாக பேசுவாங்க. சில பேர் அவங்க செயல்கள் மூலம் மற்றவங்கள எதிரில் உள்ளவங்கள அவங்களோட மதியை மயங்க செஞ்சுட்டு அவங்ககிட்ட இருந்த பொருளெல்லாம் எடுத்துடுவாங்க. எப்படின்னா, நீங்கள் எங்கிட்ட வரீங்கன்னா, நான் உங்ககிட்ட என்னோடய பேச்சு திறமையாலும் என் செயல் திறமையாலும் உங்கள் மைண்டை, உங்கள் மதியை மயக்கி உங்கள்கிட்ட இருக்க பொருள், உங்கள் சொத்துக்கள், நகைகள், எனக்கு என்ன பொருள் உங்கள்கிட்ட வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிறது. அப்புறம் தவறான பயிற்சி வேறு சொல்லி கொடுத்துறது. அதை விட என்னென்னா, நான் தான் கடவுள் அப்படின்னு என்னையே நீங்கள் கும்பிடுங்க, என் ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க,
இந்த பாதம் வாங்கிக்கோங்க, இந்த இந்த ஃபோட்டோ வாங்கிக்கோங்க, என் கண்ணை வாங்கிக்கோங்க, என் பேரை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, என் பேரையே மந்திரமாக சொல்லுங்கள் இப்படின்னு சொல்லுவாங்க. நான் போன பிறவியில் பெரிய ஒரு நிலையில் இருந்தேன், இந்த பிறவியில் இப்படி ஒரு புது அவதாரமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, அவங்கக்கிட்டலாம் நம்ம வந்து ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா இதுதான். நீங்கள் இயல்பாக இருக்கவங்க, உண்மையாக இருக்கவங்கள கண்டுபிடிக்க முடியாது. போலிகள் தான் ஜாஸ்தி இருக்காங்க. அது நாம் தான் கண்டுபிடிச்சி நாம் தான் போகணும். நமக்கு அதுக்கு தான் அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் பகுத்தறிவு அதான் கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் பகுத்தறிவு பயன்படுத்தணுமோ அதுக்கெல்லாம் பகுத்தறிவு பயன்படுத்தாமல் எது தேவையே இல்லையோ அதுக்கு பயன்படுத்துகிறோம். சரி, அப்போ நீங்கள் வந்து இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த இந்த எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நமக்குள்ளே தான் பயணப்படணும். வேறு எங்கேயுமே யார்கிட்டையுமே இதை ஆன்சர் கேட்கவே முடியாது. இதுக்கு வந்து என்னென்னா, அவங்ககிட்டருந்து விலகி நிற்கிறதோடு இல்லாமல் யோகம்னா என்ன, தேகம்னா என்ன, முக்தினா என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த ஔவையோட ஞானக்குரலில். அதில் உடல்னா என்ன, சூட்சும உடல்னா என்ன, நாடினா என்ன, அமுதம்னா என்ன, முக்தினா என்ன, உள்ளுணர்வுனா என்ன, பக்தினா என்ன, இந்த மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா? இது மாதிரி உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே உங்களுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உணர்ந்து கொள்ளவே முடியும். நான் உங்களுக்காண்டி பக்தி செலுத்த முடியாது, நான் உங்களுக்காண்டி உணர முடியாது. நீங்கள் தான் உங்களுக்கு உணர்ந்துக்கணும். நான் வந்து எனக்கு பதிலாக கொஞ்சம் உணர்ந்துக்கோங்களேன், தன்னை உணர்தல் வந்து எனக்கு பதிலாக கொஞ்சம் நீங்கள் ஆயிக்கோங்களேன்னு சொல்ல முடியாது. இது அபத்தமாக இருக்குல்ல? ஆனால் இதுதான் இந்த இதை விட அறியாமையில் இருக்கோங்கிறது தான் உண்மை. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ளேயே பயணம் செஞ்சால் மட்டும்தான். எப்படி பயணம் செய்கிறது? அது என்ன இதாவது வழியா? சென்னை டு கோயம்புத்தூருங்கிறது ஒரு ரூட்டா? இல்லை அமெரிக்கா டு இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளைட் போகுதுல அந்த மாதிரி ஒரு பயணமா? உள்ளுக்குள்ளே போகிறதுனா என்ன அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். உடல்னால் என்ன, அது மாதிரி. அப்போது நம்மக்கிட்ட ஓடுற அந்த ஜீவ அணு சுழற்சியில் வர்ற மன விசையை, எழும் எண்ணங்களை, ஆற்றல், நம்ம மின்னாற்றல், அணு ஆற்றல், மின்னாற்றல், காந்த ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம். அந்த மின்னாற்றல், அணு ஆற்றல், காந்த ஆற்றல் வந்து என்ன மனசுக்குள்ளே இருக்குது. இந்த மனசு எதில் உருவாகுது? அந்த ஜீவாணுன்னு இருக்குது. அந்த ஜீவானு யார்? ஆன்மான்னு சொல்கிற அந்த இறைவன், இறை, கடவுள். அப்போது அந்த ஜீவனுக்குள்ளே அந்த உள்ள சுழற்சி விசையின் காரணமாக மனம் உருவாகுது. மன விசையில் என்ன இருக்குது? அணுசக்தி, மின்சக்தி, காந்தசக்தி இருக்குது. அணுசக்தி எப்படி உருவாகும்? அணுசக்தியோட அதிகபட்சமான ஒரு விசையில் சுழற்சியும் போது டிப்ரெஷன், டென்ஷன், இந்த மாதிரி கொலை வெறி, இந்த மாதிரி வந்து ஒரு அசாதாரண நிலை ஏற்படும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நீங்கள் வந்து அந்த மின் ஓட்டத்தை, மின் சக்தியை வச்சு ரிலாக்ஸ் பண்ணுறது, பாட்டு கேட்குறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி வந்து தியானம் பண்ணுறது, இந்த மூலம் குறைக்கிறது. நல்ல சற்சங்கம் கேட்குறது, ஆன்மாக்கு அதோட லயத்தோட ஒத்திசைவாக இருக்கிறது. தென் வந்துட்டு அந்த காந்த சக்தி. காந்த சக்தினா எதை பார்த்தாலும் பிடிக்குங்கிறது, எதை எடுத்தாலும் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு தான் வைக்கிறதுல அதுதான் காந்த சக்தி. அப்போ இந்த மாதிரி எண்ணம் வந்தால் இதெல்லாம் இருக்கோங்கிறது தெரிஞ்சு அதை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும்னு சமநிலைப்படுத்துறது மட்டும்தான் என்னது, அந்த சாதனைக்கு பேர் தான் யோக சாதனை. இதை செஞ்சிட்டு இருக்கும்போது இங்கே சுற்றி இருக்கிறதுல என்ன பண்ணணும்? வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. சாட்சி, சுத்த சாட்சி. அப்படி தான் நம்ம மேலேக்கே போகிறோம். சுத்த சக்தி பாவமாக தான் அந்த இறையோட பர பிரம்மம் இருக்குது, சுத்த சாட்சியாக. அதனால தான் நம்ம வந்து யாரையுமே இங்கே குறை சொல்லக்கூடாதுங்க. யாரையுமே குறை சொல்லக்கூடாது. அவங்க என்ன குறை சொல்கிறாங்க, நான் குறை சொல்லக்கூடாது. அப்படி அந்த மாதிரி அறியாமையிலேருந்து விலகிறதுக்கு தான் நம்ம அந்த யோகம் அந்த மாதிரி செய்கிறோம். அதனால தான் இயேசு ஒரு கன்னத்தை அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், இந்த மாதிரியெல்லாம் வசனங்கள் இந்த மூலம் தான் வந்திருக்கு. யாதொரு செயலையும் யாரோட செயலையும் குறை சொல்லக்கூடாது. அது வந்து என்ன ஆயிடும்னா நம்மளுடைய யோக பயிற்சிக்கு தான் தடையாகும்.
நம்ம ஒரு ஸ்பீடில் போயிட்டுருப்போம். அந்த எனர்ஜி கீழே குறைஞ்சி தன்னா பின்னமான்னு தறிகட்டு ஓடிரும். அப்புறம் அதை சேர்த்து திரட்டி கொண்டு வரதுக்கு போதும் போதும்னு ஆயிரும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ஆட்படாமல் எந்த பதிவுலையும் சிக்காமல் மிக நுணுக்கமாக நம்ம வந்து பயிற்சி செஞ்சோன்னா நிர்விகல்பமான நிலையான ஒரு சாதனையை நம்ம அடைஞ்சிரும். இதை நோக்கி நம்ம பயணம் இருந்தால் மட்டும்தான், நம்ம கவனச்சிதறல் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை நம்ம அடைய முடியும்.